குழந்தைகள் மத்தவங்களை ஏன் தள்ளுறாங்க? பெற்றோர்களுக்கான இந்த பெரிய கேள்விக்கான பதிலு இந்த தொகுப்புல நாம தெளிவா பார்க்கலாம் வாங்க. இது வெறும் குறும்புத்தனம்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? திடீர் உந்துதல், சென்சரி தூண்டுதல் தேவை, அல்லது பர்சனல் ஸ்பேஸ் பத்தின புரிதல் இல்லாதது, இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள். குழந்தைங்களுக்கு ப்ரோப்ரியோசெப்டிவ் அப்படிங்கிற ஆழமான தசை தூண்டுதல் தேவைப்படுது. கொஞ்சம் கடினமான வேலைகள் மூலமா இதை நாம ஈஸியா தரலாம். நண்பர்களை தள்ளுறதுக்கு பதிலா கனமான பொருட்களை பாதுகாப்பா தள்ளுற வேலைகளை அவங்களுக்கு கொடுக்கறது தான் இதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களோட இந்த தேவையை பூர்த்தி செய்ய நம்ம அன்றாட வீட்டு வேலைகளையே நாம அருமையா பயன்படுத்தலாம். துணி கூடைய தள்ளுறது, சப்பாத்தி கட்டைய உருட்டுறது மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு தேவையான அழுத்தத்தையும் தூண்டுதலையும் சூப்பரா கொடுக்கும். ஓகே, வீட்டு வேலைகள் மட்டும் இல்லாம வீட்லயே ஈஸியா செய்யக்கூடிய சில ஜாலியான சென்சரி ஆக்டிவிட்டீஸை இப்ப பார்ப்போம். கனமான பந்துகள், பொம்மை வண்டிகளை தள்ளுறது, இல்லனா செவத்துல புஷ்அப்ஸ் பண்றது மாதிரியான பாதுகாப்பான விளையாட்டுகளை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். நாம சேர்ந்து கயிறு இழுக்கலாம், அப்படி இல்லனா பிளாக்குகளை உசரமா அடுக்கி அதை தள்ளுறதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மென்மையான விஷயங்களை பழகிக்க பபிள் ஜூதி உடைக்கிறது, டேர்ன் எடுத்து விளையாடுறது மாதிரியான அமைதியான விளையாட்டுகளையும் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க நல்லா நடந்துக்கும் போது மனசார பாராட்டுங்க. சின்ன சின்ன க்ளூஸ் கொடுத்து சாஃப்டா பழகுறத நம்ம கண்டிப்பா ஊக்குவிக்கணும். இந்த சென்சரி தேவையை கொடுக்கறது ஒரு பெரிய மேஜிக்கை உருவாக்கும். இன்னைக்கு உங்க குழந்தை எதை பாதுகாப்பா தள்ள போறாங்க?